ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பிக் பாஸ்கெட்டு ஜாமான்லாம் எடுத்து வைக்க போகிறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க நம்ம பார்ப்போம். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாகவே வாங்கியிருக்கிறேன். இந்த சோயா சங்க்ஸ்லாம் நம்ம 200 வாங்குறதோட இந்த மாதிரி 1 kg பேக்காக வாங்குறப்ப நமக்கு நல்லா கொஞ்சம் ரீசனபிளான ரேட்டாக இருக்கும். நமக்கு கொஞ்சம் மணி நல்லா சேவ் ஆகும். நம்ம எப்படியும் இப்போ இதை ரொட்டீனுக்காக எடுத்துக்கிறோம். அதனால தான் நான் இந்த மாதிரி 1 kg பேக்காக இந்த தடவை வாங்கியிருக்கேன். வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டோன்னா இன்னும் நல்லாவே கவலைப்படாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். அவங்க என்ன தான் காய வச்சுருந்தாலும் நம்மளும் கொஞ்சம் காய வச்சுக்க. அப்புறம் இது உளுந்து இதெல்லாம் எடுத்து வைக்கணும். இது ஓட்ஸு வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்லி வாங்கியிருக்கிறேன். இந்த பார்லியும் நம்ம காய வச்சு உடச்சி வச்சுக்கிட்டா மார்னிங்கில் கஞ்சிக்கு ரொம்ப நல்லது. இது 1 kg 196. எல்லோ பம்கினும் முழுசாக வாங்கிட்டேன். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோன்னா நம்ம அப்பப்போ சாம்பாருக்கு கறிக்கு எல்லாத்துக்குமே நம்ம சப்ஜிக்கெல்லாம் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஜூஸுக்கு வாங்கியிருக்கேன். இது சாம்பாருக்கு. இது நம்ம ஈவினிங்கு ஸ்நாக்ஸுக்கோ இல்லை மிட் மார்னிங்கோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொக்கோலி எல்லாம் பார்த்து தாங்க வாங்கினேன். சில டைமு எல்லோஷாக இருக்கும். அதனால் வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் பிக் பாஸ்கெட்டில் நல்லா பிரித்து அவங்க இருக்கிறப்ப செக் பண்ணி வாங்கிங்க. அது மாதிரி குக்கும்பரையும் நம்ம நல்லா அழுத்தி நல்லா திடமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இல்லைனா அதுவும் உள்ள சிலப்ப வீணாக போயிடுது. என்னென்னலாம் கொஞ்சம் நல்லா கம்மியான ரேட்டில் இருக்குதுன்னு பார்த்து அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை நான் வாங்கிப்பேன். அன்றைக்கி அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். மற்றது எல்லாமே இது ஃபுல்லாக இருக்கிறது எல்லாமே நான் செக் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். பப்பாயா ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொரியாண்டரு இதெல்லாம் வெளியில் 40 rupeesக்கு பெரிய கட்டாக வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. இங்கே கொஞ்சம் நமக்கு அதை பிரித்து ஒரு 20 rupees 15 rupeesன்னு அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியன்லாம் அது மாதிரி மாதுளம்பழமும் நாட்டுப்பழம் இப்போ ஒரு 180 இந்த அளவுக்கு வருது. 200 இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்குது. இதை எதுக்கு நான் ஷேர் பண்ணுறேன்னா பிக் பாஸ்கெட்டில் வாங்குறவங்க யாராச்சும் இதை உடனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பப்பாயா அது அப்படியே தான் இருந்தது மாதிரி இருந்தது. மற்றது நான் வாங்கியிருக்கிற மற்ற எல்லா காய்கறியுமே கொஞ்சம்